ஓம் யோகீஸ்வர மகாசேனः கார்த்திகேயோபிநந்தனः கந்தகுமாரசேனானி சுவாமி சங்கரசம்பவः காங்கேயஸ்தாமச்சூடச்ச பிரம்மச்சாரி சிகித்விஜः தாரகாரிர்மஹபுத்திரः ரவுஞ்சாச்சரணः கார்த்திகேயாய வித்மஹே மகாசேனாய தீமஹே தன்னோ ஸ்கந்தः பிரச்சோதயாத். வெற்றிவேல் முருகருக்கு, வீரவேல் முருகருக்கு, ஞானவேல் முருகருக்கு, தண்டாயுதபாணிக்கு, திருச்செந்தூர் முருகருக்கு, ஓம் ஸ்ரீ கந்தரா கந்தகி நாக சுப்பிரமணியருக்கு, ஓம் ஸ்ரீ கந்தரா கந்தகி நாக சுப்பிரமணியருக்கு, ஓம் ஸ்ரீ கந்தரா கந்தகி நாக சுப்பிரமணியருக்கு, ஓம் ஸ்ரீ பாம்பாடி சித்தருக்கு, ஓம் ஸ்ரீ பாம்பாடி சித்தருக்கு, ஓம் ஸ்ரீ பாம்பாடி சித்தருக்கு, ஓம் ஸ்ரீ நாக சித்தருக்கு, ஓம் ஸ்ரீ நாக சித்தருக்கு, ஓம் ஸ்ரீ நாக சித்தருக்கு அரோஹரா. வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா, ஞானவேல் முருகனுக்கரகரோகரா. ஓம் ஸ்ரீ கண்ணல கந்தகிரி நாக சுப்பிரமணியருக்கு அரகரோகரா. ஓம் மருதமலை பாம்பாட்டி சித்தனுக்கு அரகரோகரா. ஓம் நாக சித்தனுக்கு அரகரோகரா. அரோகரா. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90 ஆண்டுகளை 100 ஆண்டுக்கு மேலே பழமையான கோயில். இது வந்து முப்பாட்டம் தாத்தா காலத்துலேருந்து இது வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. வேல் வழிபாடு மட்டும்தான் இருந்தது. இந்த சக்தி வேல் மட்டும்தான் இருந்தது ஃபஸ்ட்டில். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி வந்து இந்த ரேஞ்சில் வந்து வளர்ந்துருக்கு. இந்த கோயில் உருவானது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் விநாயகரை பிரதிஷ்டை பண்ணுறோம். பிரதிஷ்டை பண்ணலான்ட்டு விநாயகரை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு மறுநாள் காலையில் ஜனவரி 1, 2019 அன்றைக்கி தான் பிரதிஷ்டை பண்ணுறோம் அந்த கோயிலை விநாயகரை. அன்னிலேருந்து வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்ட வளர்ச்சியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா திருவிழாவே ஊர் உள்ள ஒரு முருகர் கோயில் ஒன்று இருந்தது. அந்த கோயில் அங்கே திருவிழா நின்று தடைப்பட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து ஆரம்பித்தோம். அங்கே ஊரில் வந்து கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ செல்வ முருகன் வள்ளி தேவியான இதாக இருந்தாங்க. பேரே வந்து செல்வ முருகன் ஆலயம் தான் இருக்கும். சாமியோட பேரே செல்வ முருகன் தான். இங்கே வந்து இந்த விநாயகர் வந்ததுக்கப்புறம் என்னை வந்து ஒரு நாகம் வட்டமிட்டார், சர்ப்பம். அது வட்டமிட்டதுக்கப்புறம் இங்கே டோட்டலாக வந்து அவர் வந்து நாக சுப்பிரமணியராக வந்து உட்காந்துருக்காரு. அது அவர் தான் பண்ணது, அது அவர் தான் வந்தவர். அது இன்றைக்கும் அவர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அருவமாகவும் உருவமாகவும் வந்து போகிறார். அப்படி பௌர்ணமி அன்றைக்கி நைட்டு வந்தீங்கன்னா நீங்கள் கண் கூட பார்க்கலாம். ஆனால் நானே இது வரைக்கும் பார்த்ததில்ல. அன்றைக்கி ஒரு நாள் பார்த்ததோடு சரி. மக்கள் நிறைய வெளியூர் மக்கள்லாம் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னும் எங்களுக்கு அவர் அருள் காட்சி தரலை. கொடுப்பாருன்னு நம்புகிறோம் நாங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த கோயில் வந்து கட்டணத்து பார்த்திங்கன்னா வெறும் 65 நாள் தாங்க. மூலவர் சிலை வந்து அட்வான்ஸு கொடுத்து சிலையை செய்ய சொல்லிவிட்டு வந்து ஒரு 4 நாள் பொறுத்து தான் கடைகாலே போடுறோம். 65ஆவது நாளில் கும்பாபிஷேகம் பண்ணுறோம். இது பண்ணதெல்லாம் நாங்கள் கிடையாது, ஐயா தான் பண்ணியிருக்கிறாரு. அவர் தான் எங்களை செய்ய சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் செஞ்சுருக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வந்து ராகு கேது பரிகார ஸ்தலம், செவ்வாய் தோஷம், நாகதோஷம், திருமண தடை இருந்தாலும் நீங்கிடும். எந்த சகல தோஷமும் நீங்கிடும். இங்கே வந்தீங்கன்னா குழந்தை பாக்கியெல்லாம் வந்து நீங்கள் கேட்ட குழந்தைய கொடுப்பார். பெண் குழந்தை வேணுமா பெண் குழந்தை, ஆண் குழந்தை வேணுமா ஆண் குழந்தை, அந்த மாதிரி கேட்டதை கொடுக்குறவர் அவர். அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்து போய் இங்கே நிற்கிறாரு. அதே மாதிரி சித்தர்கள் வழிபாடு. இங்கே சித்தர்கள் நிறைய வராங்க, அருவமாக வராங்க, உருவமாக வராங்க. நீங்கள் பௌர்ணமி அன்றைக்கி கண்டிப்பாக பார்க்கலாம். இங்கே வந்து கிரிவலமும் வரும் பௌர்ணமிக்கு. அதோடு பார்த்திங்கன்னா ஒரு தம்பிக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறாங்க, பொண்ணே கிடைக்கல. அந்த தம்பிக்கு போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் பங்குனி உத்தரத்துக்கு நம்ம விழா குழுவில் சேர்ந்து அவர் கிரகம் எடுத்தார். எடுத்துட்டு அடுத்த பௌர்ணமி நிச்சயதார்த்தம் நடக்குது. அதுக்கு அடுத்த பௌர்ணமிக்குள்ளே அவருக்கு கல்யாணம் நடக்குது. அடுத்து 10 மாதத்தில் ஒரு பையன் குழந்தை பிறந்திருக்கு. இது வந்து சரித்திரம், இது வந்து உண்மை. இது கண்குடியில் நாங்கள் பார்த்தது உண்மை. இந்த மாதிரி நிறைய பேருக்கு வராங்க, வெளியூர் ஜனலாம் நிறைய பேர் வராங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுக்கு தேவையான வரனை கொடுத்துன்னு தான் இருக்கார். அதேமாதிரி மலையனூர்லேருந்து ஒரு அம்மா வருவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாசனையே என்னன்னு தெரியாது. ஒரு எப்படி சொல்லுவாங்க, சுமல்லாம் தெரியாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வாசனையே மூக்குக்கு நுகர்வு சக்தி கிடையாது அந்த அம்மாவுக்கு.
இப்போ ஜஸ்ட்டு ஒரு வருஷமாக அந்த அம்மா வந்து 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 செவ்வாய்க்கிழமைனா வந்து போவாங்க, வந்துட்டு உட்காந்து கந்த சஷ்டி படிச்சுட்டு தான் போவாங்க அந்த அம்மா. இங்கே வரலன்னா அவங்களால இருக்கவே முடியாதுன்னுவாங்க. போன ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்துட்டு அந்த அம்மா சொல்லிவிட்டு அவர்கிட்ட போகிறாங்க, எனக்கு வாசனைலாம் இப்போ தெரியுது, நெய் தீப யாத்திரத்தில் இப்போ எனக்கு தெரியுது அப்படின்னாங்க அந்த அம்மா. அவ்வளோ ஒரு அற்புதத்தெல்லாம் நடத்துகிறாரு. என் பேர் ரமணிங்க. இந்த ஆலய சிறப்புன்னு தனிப்பட்டு ஒருமித்து ஒரு விஷயத்த சொல்ல முடியாது. சொல்ல சொல்ல சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அப்படியே அளப்பரிய விஷயம் நடந்துருக்குதுங்க எல்லாமே. எல்லாம் ஒவ்வொரு விஷயமும், இந்த விநாயகரும் சரி, இந்த இடும்பன் வந்த விஷயமும் சரி, நாங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பாராத விதமாக எங்களுக்கு காட்சி கொடுத்து இந்த இடத்துல வந்து அமர்ந்தாங்க. இவங்க அமர்ந்த உடனே எங்களை இந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் ஏன் அங்கே மட்டும் தனியாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு கேட்காத ஒரு ஒரு உணர்வு அது ஏற்படுத்தி ஒரு தடையை உருவாக்கி, அதுக்கப்புறம் இந்த இடத்த ஆலயம் நிர்மாணிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயத்தை உருவாக்குறதுக்காக ஒரு லீலையே நடத்திட்டார். 2021 மலை மேலே லைட் போட்டோம். நாங்கள் போடல, அவராக உருவாக்கி வச்சுக்கிட்டு. அது அதுக்கப்புறம் 20 அது கொரோனா டைம்லேயே அது உருவாக்கணுங்க. அதுக்கு அடுத்தபடியாக இந்த இடத்த ஆலயம் இந்த இடத்துல பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு பங்குனி உத்திரம் 21 ஸ்டார்ட் பண்ணோம். அதை தொடர்ந்து இது எப்படி இடம் எப்படியோ மாறி போச்சு. இந்த இடத்துல எவ்வளோ பள்ளம் இருந்தது, எப்படியே இருந்தது. கடைசியாக ஒரே ஒரு நாள் மாற்றம், ஒரே ஒரு நாள் சாயந்தரம் 5 மணிக்கு உருவான மாற்றம் மறுநாள் காலையில் திருவாவை பண்ணுற அளவுக்கு இந்த இடத்த மாற்றத்தை கொடுத்தார். அதுக்கு அடுத்தபடியாக ஒரு வருஷம் ஒரு மாற்றத்தை கொடுத்தே வந்தார். இந்த தர பாலத்தை போட்டார், களத்தை உருவாக்குனார், வழியை உருவாக்குனார். இவ்வளோ உருவாக்குனவர் இந்த படியை உருவாக்குனார். இது மட்டும் இருந்தால் போதுமா? இது உள்ளே வந்து வேல் வழிபாடு மட்டும் தான் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். யார் இருக்கிறதுன்றத உணர்த்தி இந்த இடத்துல இவர் தான் வரணுன்றத உணரச் செய்தார். அந்த தீட்சையை கொடுத்து அதுக்கப்புறமா அது சிலையை நிர்மாணம் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணோம். வேல் வந்து 500 வருஷம் பழமை வாய்ந்தது இந்த சக்தி வேல். இந்த சக்தி வேல் வந்து ஊர் பங்குனி உத்திரத்து அப்போ தான் வெளியே போய் ஊரை சுற்றிட்டு வரும். ஊரை சுற்றிட்டு வந்து திரும்ப வேல் குத்தின்னு போகும்போது போகும். அதுக்கப்புறம் அந்த வருஷத்தில் வேறு எப்பயும் போகாது. பங்குனி உத்திரத்துக்கு மட்டும்தான் இந்த சக்தி வேல் ஊரை சுற்றி வரும். இந்த சக்தி வேல் ஊரை சுற்றிட்டு வந்து இங்கே வச்ச பிறகு தான் அதுக்கப்புறம் வேல் குத்துவாங்க, தேர் இழுப்பாங்க, அன்னதானம் போடுவாங்க, எலுமிச்சம்பழம் குத்துவாங்க, சடல் சுற்றுவாங்க, எல்லா சிறப்புமே செய்வாங்க பங்குனி உத்திரத்துக்கு. அதுக்கப்புறம் முன்ன இந்த சக்தி வேல் போனதுக்கு அப்புறம்தான் மற்ற அனைத்து வேல் காவடி அனைத்தும் போகும். பின்னாடி திரும்ப சுற்றிட்டு வந்து வச்சாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த சக்தி வேல் ஊரை சுற்றும். இந்த நாகர் சுப்பிரமணியரோட சிறப்பு என்னென்னா, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறந்துருக்குது. இவர்கிட்ட வேண்டி குழந்தை நல்லபடியாக பிறந்துருக்குது. எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி 3 பேருக்கு நல்லபடியாக குழந்தை பிறந்துருக்குது. அதே மாதிரி நாகதோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்களுக்கும் இந்த நாக சுப்பிரமணியர் புண்ணியத்தில் இங்கே காலை எடுத்து வச்ச உடனே கிடைக்காத பொண்ணு கூட கிடச்சி கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி 6-7 பேருக்கு முகூர்த்தம் நடந்து இருக்குது. சிலவங்க குடும்ப கஷ்டமாக மனசு ரொம்ப கவலையாக வரவங்களுக்கு இவருக்கு பள்ளியாக நின்று சத்தம் போடுறது ஒரு சிறப்பு. இங்கே
நீ என் மனசுலேயே வேண்டிக்கிறியோ இல்லை வாயை விட்டு சொல்கிறியோ அது எல்லாமே பள்ளி வடிவில் அவர் சத்தம் போட்டு நீ எதை பற்றி வேண்டுறியோ அதை அப்படியே அள்ளி கொடுப்பாரு இந்த நாகசுப்பிரமணிய சுவாமி. அதே மாதிரி எங்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லைன்னா அதிகமாக நாங்கள் மருத்துவத்துக்கு போனதில்லை, இவர்கிட்ட தான் வரோம். வந்து சுற்றிட்டு நல்லபடியாக வேண்டிட்டு போனோம்னா நல்லபடியாக உடம்பு ஆரோக்கியமாக நல்லபடியாக ஆயிடுது. அதே மாதிரி வந்து மாதம் கிருத்திகைக்கு சிறப்பாக அன்னதானம் போடுவாங்க, பூஜை எல்லாம் நடக்கும். எல்லா ஜனமும் நிறைய வருவாங்க. செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக கூட்டம் காலையிலேருந்து வந்த கூட்டம் வந்தபடியே இருக்கும். இங்கே வந்து வெத்தலை வச்சு விளக்கேற்றுவாங்க. அவங்கவுங்களால முடிஞ்ச அளவுக்கு நெய்வேத்தியம் பண்ணி எடுத்துன்னு வந்து தானம் கொடுப்பாங்க. எல்லா ஜனங்க வந்து இங்கே நிறைய வருவாங்க. அந்த செவ்வாய்க்கிழமை காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கூட்டம் இருந்தபடியே இருக்கும். இவருடைய அருள் வந்து இன்னும் ஜனங்க நிறைய பேர் வரணும் அப்படின்றது பள்ளி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குது பார்த்திங்களா, அது வந்து பெரிய சிறப்பு இவர்கிட்ட. இதே ஒரு கன்னடம் ஊரை சார்ந்தவர் தான் நான். வந்து நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு அதீத ஒரு முருக பக்தி உள்ள ஆள். என்ன வந்து எனக்கு வந்து ரொம்ப முருகர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து. அதில் அதிகமாக பிடிச்சது வந்து எனக்கு எப்போத்துலேருந்துன்னா அவர் வந்து 12th அதிகமாக நம்பி இறங்கிட்டேன் நான். அவர் வந்து நான் ஒரு விஷயத்தில் வந்து 12th படிக்கிறப்போ வந்து எனக்கு ஒரு விஷயம் நடந்தது. அதுலேருந்து முருகப்பெருமான்னா எனக்கு வந்து அவ்வளோ ஒரு உசுர். அவருக்காக என்னுடைய உள்ளத்திலேயே கோயில் கட்டியிருக்கேன். நான் வந்து எல்லோரும் வந்து வெளியில் தான் கட்டுவாங்க, நான் உள்ளத்திலேயே கோயில் கட்டியிருக்கேன். அவர் கூட எத்தனையோ டைம் பேசியிருக்கேன், எங்க கூட எத்தனையோ டைம் அவர் உட்காந்து சாப்பிட்ருக்காரு. அதெல்லாம் சொன்னால் சில பேர் நம்ப மாட்டாங்க, ஆனால் இதுதான் நிதர்சனமான உண்மை. அதில் பார்த்திங்கன்னா எனக்கு எவ்வளோ பண்ணி கொடுத்துருக்காரு முருகப்பெருமான் வந்து. அதெல்லாம் சொல்லுறதுக்கு வந்து வார்த்தைகளும் இல்லை, எல்லைகளும் இல்லை, அந்த அளவுக்கு இருக்குது. அதில் புதுசாக வந்து பார்த்திங்கன்னா இவர் ஐயா வந்து நாகசுப்பிரமணியர் வந்து இப்போ தான் வந்திருக்காரு. பட் இதுக்கு முன்னாடி அவர் எந்த ரூபத்தில் இந்த கன்னடத்தில் இருந்தார்னா செல்வ முருகனாக இருந்தார். கேட்குறவங்களுக்கு செல்வங்களை அள்ளி கொடுக்கறதா இருந்தார். சமீபத்தில் கூட எனக்கு ஒரு அதிசயத்தை கொடுத்தார். ஒரு கஷ்ட காலத்தில் ஒரு கஸ்டமர் வந்து என்கிட்ட, நம்ம வந்து கடை வச்சுருக்கோம், ஒரு தொழில் பண்ணுறோம், எலக்ட்ரிக்கல் தொழில். அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கஷ்டம் வரும்போது ஒரு கஸ்டமர் சொல்கிறாரு ஒரு பொருளை வாங்கி கொடுப்பார், நான் கம்முன்னு விட்டுட்டேன். பட் அந்த செல்வ முருகருக்கு போயிட்டு ஒரு டைம் லைட் போடுறேன். அந்த லைட்டு போடும்போது அடுத்த வித்தின் செகண்டில் என் கையில் வந்து ஒரு 50,000 ரூபாய் கையில் கொடுக்குறாரு. அப்போ எந்த அளவுக்கு இருந்தார் பாருங்கள் அந்த முருகப்பெருமான். செல்வத்தை அள்ளி கொடுக்குற செல்வ முருகன். எல்லா ஊர்லேயும் வந்து பாலமுருகன், அந்த முருகன், இந்த முருகன் இருப்பாங்க. செல்வத்துக்குன்னு முருகப்பெருமான் நம்ம கன்னடத்தில் தான் இருக்கார். அதே மாதிரி பரிகாரத்துக்குன்னு எவ்வளோ பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் கூட்டி வந்து நம்ம இங்கே கணிச்சப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்து நாகசுப்பிரமணியர் தான் இங்கே வரப்போகிறாருன்னு வந்து இது பண்ணாங்க. அதன் பிறகு வந்து இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்து இங்கே உள்ள ஒரு சக்தி வேல் இருக்குது. இந்த சக்தி வேலை முன்னிட்டு தான் ஒரு வருடமும் பங்குனி உத்திரம் வந்து ஆரம்பிப்பாங்க. இங்கேருந்து இந்த மலையடிவாரத்துலேருந்து ஒரு சக்தி வேல் இருக்குது. அந்த வேல் புறப்பட்டு ஊருக்குள்ளே சென்ற பிறகு தான் பங்குனி உத்திரமே வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு, அதுக்கப்புறம் அந்த திருவிழா 3 நாள் திருவிழா முடிஞ்சு திரும்பி எப்பவும் போல் வந்து அந்த முருகப்பெருமான் வந்து வேலாவே வந்து இங்கே நின்றுவார். அது பழங்காலத்தில் வந்து மலை வந்து ரொம்ப ஒரு காடாக இருந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது படிப்படியாக முருகப்பெருமான் அவரே வந்து என்ன பண்ணிக்கிறான்னா சரி செஞ்சு அவருடைய ஆலயத்தை அவரே வந்து அமைச்சிட்டார். அதில் என்னுடைய இன்னொரு கருத்து கணிப்பு என்னென்னா, தொடர்ந்து ஒரு 48 நாள் வந்து ஒரு வேளாக இருக்கும்போது அவர் பிரதிஷ்டை செஞ்சு 108 சுமங்கலி பெண்களால் தீர்த்தவாரி எடுத்து வந்து ஒரு வேல் பிரதிஷ்டை பண்ணாங்க. உள்ளார சின்ன வேல் ஒன்று பார்த்துருப்பீங்க நீங்கள் வீடியோவில். அந்த வேல் பண்ணப்போ சிலையை வைக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு 48 நாள் வந்து ஒரு வேண்டுதலுக்காக வந்து சுற்றிட்டுருக்கேன். எனக்குள்ளே உதிச்சது என்னென்னா, அடிக்கடிக்கு நான் வந்து திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வருவேன். அந்த கோவிலோட அமைப்பு எப்படி இருக்குமோ, பிரதட்சணமாக அதை சுற்றும் போது பார்த்திங்கன்னா வெளிப்பிரகாரம் சுற்றும் போது அந்த பிரகாரம் எப்படி இருக்குமோ அதே அமைப்பு இங்கே முருகப்பெருமான்ட்டு இருந்தது. இங்கே சுற்றினா எனக்கு அந்த திருச்செந்தூரை சுற்றினா மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்கும். எனக்கு வந்து மனசுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறையோடு வந்தோன்னு சொன்னிங்கன்னா இங்கே வந்து அப்படி சுற்றிட்டு போனால் போதும். உட்காந்து கொஞ்ச நேரம் ப்ரே பண்ணிவிட்டு தியானம் பண்ணிவிட்டு போனால் எல்லா கவலையும் போயிடும். பொதுவாகவே வந்து எந்த தெய்வகிட்ட எப்படின்னு தெரியாது, பட் முருகப்பெருமான்கிட்ட போயிட்டு ஒரு சொட்டு கண்ணீர் விட்டால் போதும், அடுத்த நிமிஷம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கவலையெல்லாம் பறந்து போயிடும். அப்படியே
ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் டு வேலூர் ரூட்டில் அமைந்திருக்கு. மலையனூர் பக்கத்துலேயே இருக்கும். மலையனூருக்கும் நம்ம ஊருக்கு 6 கிலோமீட்ரு. செஞ்சியிலேருந்து கரெக்டாக 13வது கிலோமீட்ரு நம்ம ஊர். 24 மணி நேரமும் பஸ் இருக்குது. சேத்பேட்டிலேருந்து அதேமாதிரி 14 கிலோமீட்ரு. நம்ம சென்னையிலேருந்து வரணும் அப்படின்னா கிளாம்பாக்கத்துலேருந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 110 கிலோமீட்டர் நம்ம கோயில். டைரக்ட் பஸ்ஸே இருக்குது. அப்படி பஸ்ஸு இல்லைனா கூட நீங்கள் செஞ்சி வந்து இறங்கி செஞ்சிலேருந்து சேத்பட் ரூட் பஸ்ஸில் வரணும். சேத்பட் ரூட் பஸ்ஸில் வந்து செஞ்சி வேலூர் வண்டி வரும், ஆரண்டி பஸ் வரும், மலையனூர் பஸ் வரும். அதில் வந்து கண்ணள கிராமம்னு இறங்கணும். கண்ணள கிராமத்தில் இறங்கிட்டிங்கன்னா பக்கத்தில் தான் மலை, பக்கத்தில் மலையடி வாரத்தில் கோயில் இருக்குது. மூணு, 6, 9 இந்த 3 விஷயத்தில் தான் உலகமே சுற்றின்னு இருக்குது. எல்லாமே ஏதாவது ஒரு கணக்கு போட்டாலும் ஒன்று 9ல் வந்து நிற்கும், இல்லை 6ல் நிற்கும், இல்லை 9, 3ல் நிற்கும். இப்படி உருவானது மொத்தமும் இது எல்லாமே அந்த 3 நம்பரில் தான் நிற்கும். மூலவர் சிலையிலேருந்து பலிபீடம் 54 அடி, விநாயகர்லேருந்து இடும்பன் 21 அடி, இந்த மேற்கூரமைப்பு இது 30 அடி, இது 36 அடி. அந்த அம்மா சக்தி வேல் இருக்காங்க, அதுக்கும் ஒரு 12 அடி கணக்கு. அது மட்டும் இல்லை, இந்த மண்டபம் நாங்கள் ஒரு பிளான் பண்ணோம், 10க்கு 10 ரூம் போட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். கடைசியாக அவர் கொடுத்தது என்ன கணக்குனா 16க்கு 16, 32, 5 ஈசன் சக்தி. அப்போ அவருடைய மடியில் அவர் கூட அவங்க அம்மாவுடைய சக்தியுடைய வடிவில் இவங்க 2 பேருடைய அணைப்பில் அண்ணனை முன்ன வச்சு தம்பி உள்ள அமர்ந்திருக்கார். இந்த தரிசனம் வந்து நேராக பார்க்கும்போது தான் அதனுடைய வார்த்தையால் விவரிக்கவே முடியாது. ஓம் ஸ்ரீ கண்ணகிரி நாகசுப்ரமணியரே போற்றி போற்றி. இங்கே வந்து செவ்வாய்க்கிழமை அபிஷேகம் நடக்கும், அதே மாதிரி சாயந்தரமும் பூஜை நடக்கும், வெள்ளிக்கிழமை விசேஷ பூஜை நடக்கும், கிருத்திகை அந்த நாள் பூஜை நடக்கும், சிறப்பு அபிஷேகம் நடக்கும். சஷ்டி பூஜை உண்டு. சஷ்டி பூஜை சாயந்தரம் 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் அபிஷேகம் நடக்கும். அதே மாதிரி பௌர்ணமி பூஜை வந்து சாயந்தரம் 4:30 6 மணி வரைக்கும் நடக்கும். பௌர்ணமி பூஜை வந்து சாமி வேலு வழிபாடு வந்து வேலை எடுத்துன்னு போய் கிரிவலம் போயிட்டு வரலாம் ஊரை சுற்றின்னு. இந்த கோயில் விசேஷம் அதுதான். இந்த ஸ்தலம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வேறு எங்கேயும் கிடையாது. இந்த ஸ்தலத்தை தரிசனம் பண்ணோன்னா உடுப்பி பக்கத்தில் ஸ்ரீ குக்கியான சுப்பிரமணியம், குக்கியான்ற ஒரு இது உடுப்பின்னு 100 கிலோமீட்டர் உள்ளே போகணும். அங்கே போனால் தான் இந்த குக்கிய சுப்பிரமணியம் இருப்பார். அங்கே போய் தான் அவரை பார்க்க முடியும். அங்கே போய் பரிகாரம் பண்ணதோட நம்ம இங்கே வந்து பரிகாரம் பண்ணால் சிறப்பாக இருக்கும். உங்கள் வேண்டுதலாம் நிறைவேறும்.
கிருத்திகை அன்னதானம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இந்த அன்னதானத்தில் போன வருஷம் ஐப்பசி மாதம் அன்னதானத்துக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணுறோம். மழை வந்துடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு புரியல. சரி வீட்டிலேருந்தே வீட்டில் எடுத்துன்னு போய் வச்சு செஞ்சு எடுத்துன்னு வரன்ட்டு என்ன இவ்வளோ சோதனை கொடுத்துட்டேன்னு நினைக்கிறோம். மறு மாதமே சீட்டு போடுறதுக்கு ஆளையிட்டுன்னு வந்து விட்டார். சீட்டு போட்டார். வந்தால் எப்படி சாப்பிடுவாங்க கூடுவாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்காக கேட்டிங்களா சொன்னார் பார்த்தீங்களா. இது அவர் செய்த லீலைகள். நாங்கள்லாம் மனசுக்கு சரியில்லைன்னு சொன்னால் எங்கெங்கே போவாங்க. ஒரு இடத்த வந்து உக்காந்து இந்த இடத்துல வந்து உக்காந்து அமைதியாக ஒரு 5 நிமிஷம் அவர்கிட்ட நினச்சின்னு இருந்தாவே அத்தனை துன்பமும் பஞ்சாக பறந்துடும். அவசியமாக இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வாங்க. வந்தீங்கன்னா எல்லாமே நல்லபடியாக நடக்கும்.